1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது மேற்கு எல்லையோரத்தில் உள்ள ஒரு தொலைதூர பாலைவன முகாமில் நிலைநிறுத்தப்பட்ட இந்திய இராணுவ பட்டாலியன் ஒன்றைப் பற்றிய கதை இது. நம்பகமான தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டு கூடுதல் படைகளிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கும் வீரர்கள் வரவிருக்கும் எதிரி தாக்குதலுக்கு தயாராகும் போது கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொள்கின்றனர். வீட்டிலிருந்து வரும் கடிதங்கள், நட்புறவான தோழமை மற்றும் அமைதியான தருணங்கள் போன்ற அன்றாட வாழ்வின் சில காட்சிகளுடன் கதை தொடங்குகிறது. இது வீரர்களுக்கு இடையேயான பிணைப்பை நிறுவுகிறது. இந்த பட்டாலியனுக்கு தனது வீரர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கும் அனுபவமும் ஒழுக்கமும் கொண்ட அதிகாரியான லெப்டினன்ட் கர்னல் ஃபதே சிங் காலர் தலைமை தாங்குகிறார். அவருக்கு கீழ் பணியாற்றும் இளம் லெப்டினன்ட் ஒருவர் தன்னை நிரூபிக்க ஆர்வமாக இருக்கிறார். அவரது ஆர்வம் கர்னலின் அனுபவத்திற்கு முரணாக இருப்பதால் அது பதற்றத்தையும் பரஸ்பர மரியாதையையும் உருவாக்குகிறது. எல்லையை மீறும் நோக்கில் ஒரு பெரிய அளவிலான எதிரி தாக்குதல் திட்டமிடப்பட்டுள்ளதாக உளவுத்துறை அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. மேலும் அவர்களின் முகாம் ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பாதையை பாதுகாப்பதால் எந்த விலை கொடுத்தாவது தங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்ளுமாறு பட்டாலியனுக்கு உத்தரவிடப்படுகிறது. விடியலுக்கு முன் எதிரி பீரங்கிகள், டாங்கிகள் மற்றும் வான்வழி தாக்குதல்களுடன் ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதலை தொடங்குகிறான். அந்த படைப்பிரிவு மேலான படையை எதிர்ப்பதற்காக தற்காப்பு உத்திகள், கொரில்லா தந்திரங்கள் மற்றும் தற்காலிக உத்திகளை கையாண்டு அகழிகளையும் மணல் குன்றுகளையும் பலப்படுத்துகிறது. வீரர்கள் நெருங்கிய சண்டையில் ஈடுபடுகின்றனர், துப்பாக்கிச் சூட்டிற்கு மத்தியிலும் வெடிமருந்துகளை கொண்டு செல்கின்றனர் மற்றும் காயமடைந்தவர்களை மீட்கின்றனர். ஒரு துணிச்சலான நடவடிக்கையின் போது இளம் லெப்டினன்ட் ஒருவர் எதிரி பீரங்கியைச் செயலிழக்கச் செய்கிறார். அதே நேரத்தில் இந்திய விமானப்படை பகை விமானங்களை தடுத்து நிறுத்துகிறது மற்றும் இந்திய கடற்படை திசைதிருப்பும் தந்திரங்களை மேற்கொள்கிறது. இவை இந்த மோதலின் பரந்த அளவை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. உயிரிழப்புகள் அதிகரித்து விநியோகங்கள் குறையத் தொடங்கியதும் மன உறுதி தளர்ந்தது. ஆனால் கூடுதல் படைகளுக்கு நேரம் வாங்குவதற்கு தங்களின் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்தி கர்னல் ஃபதே தனது வீரர்களை ஒன்று திரட்டினார். இரவு நேர திடீர் தாக்குதல்கள், பதுங்கியிருந்து தாக்கும் முறைகள் மற்றும் நாசவேலைகள் ஆகியவை வீரர்களின் புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் வெளிப்படுத்தின. அந்த இளம் லெப்டினன்ட் எதிரியின் பீரங்கிகளை அழிக்கும் அபாயகரமான ஒரு பணியை மேற்கொண்டு போரில் பக்குவப்பட்ட அதிகாரியாக தனது உருமாற்றத்தை உறுதிப்படுத்தினார். எதிரி படைப்பிரிவைச் சுற்றி வளைக்கும் அச்சுறுத்தலுடன் ஒரு திடீர் பக்கவாட்டு தாக்குதலை தொடுத்தது. முன்னர் இறந்துவிட்டதாக கருதப்பட்ட ஒரு வீரர் எதிரி முகாமுக்குள் ஊடுருவி அவர்களின் தகவல் தொடர்பு மற்றும் வெடிமருந்துகளை நாசப்படுத்தி முக்கியமான நேரத்தை வாங்கினார். விடியற்காலையில் கர்னல் ஃபதே தனது எஞ்சிய படைகளை கூடுதல் படைகளுடன் இணைத்து ஒரு இறுதி எதிர்த்தாக்குதலை வழிநடத்தினார். பீரங்கிகள் மோதின, காலாட்படை வீரர்கள் நெருங்கிய சண்டையில் ஈடுபட்டனர், போர் விமானங்கள் வான்வழி ஆதரவை வழங்கின. அந்த இளம் லெப்டினன்ட் முன்னணிக்கு திரும்பி சிக்கிய வீரர்களை மீட்டு எதிரியின் துப்பாக்கிச் சுடும் வீரர்களை செயலிழக்கச் செய்தார். அதே நேரத்தில் ஃபதே எதிரி தளபதியை நேருக்கு நேர் சந்தித்து ஒரு தீர்க்கமான வெற்றியை பெற்றார். போருக்குப் பிறகு உயிர் பிழைத்தவர்கள் தங்கள் வீரமரணம் அடைந்த தோழர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றனர். உடைமைகள் சேகரிக்கப்படுகின்றன, வீட்டிற்கு கடிதங்கள் அனுப்பப்படுகின்றன. மேலும் அனுபவத்தால் பக்குவமடைந்த அந்த இளம் லெப்டினன்ட் உயிர் பிழைக்காதவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறார். கர்னல் ஃபதே தனது வீரர்களுடன் மீண்டும் இணைவதற்கு முன்பு தாங்கள் பட்ட தியாகங்களைப் பற்றி சிந்திக்கிறார். தனிப்பட்ட புகழுக்காக அல்லாமல் தங்கள் தோழர்களுக்காகவும் தாய்நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் போராடும் வீரர்களின் தைரியம், ஒற்றுமை மற்றும் தன்னலமற்ற தன்மைக்கு அஞ்சலி செலுத்துவதோடு இப்படம் நிறைவடைகிறது.